சென்னை அப்படிங்கிறது திமுகவின் கோட்டையாக தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சென்னையிலே இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரும்பாலான போட்டி போடுறது விஜய களத்தில் இறங்குறது அப்படிங்கிற கான்பிடன்ட் பார்க்க முடியாது. விஜயின் அவதார நோக்கம்னு ஒண்ணு இருக்குது. அது திமுகவை வீழ்த்துவது. அதுல பாஜக எதிர்ப்புலாம் பேருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஏன் அங்க நேரடியாக விஜய்க்கு எதிராக கேண்டிடேட் நிறுத்தணும்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற அச்சம்தான். விஜய்க்கு கள நிலவரமோ அவருக்கு அரசியல் ஞானமோ அடிப்படையில் எதுவுமே கிடையாது. இப்ப டிவிகேக்கு வேட்பாளர் போட முடியல அப்படிங்கிறது செலவு செய்ய ஆட்கள் இல்லை அப்படின்னு எடுத்தீங்கன்னா வேட்பாளர் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வெல்த்தா இல்லை, அதுதான் அவங்க ப்ராப்ளமா இருக்காங்க. இப்ப வட தமிழ்நாடு சென்னை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதி. அப்ப விஜய் திமுக வாக்குகள் அதிகமாக பிரிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கோப்பாசி நண்பர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் மிக விறுவிறுப்பாக நகர்ந்துகிட்டே இருக்கு தேர்தலை நோக்கி. அது தொடர்பாக நம்மோடு விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு சுமன் கமி அவர்கள் நம்மோடு எழுந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று வேட்பாளரை அறிவிக்க போறாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருந்தாங்க. இது 29ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. முன்கூட்டியே சென்னையில பெரும்பாலான தொகுதிகளில் அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் களமிறங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தவன இருக்கு. இது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சார்? என்ன ஸ்ட்ராட்டஜியை டிவிக்கு வகுக்கிறாங்க? அதாவது இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னா விஜய் ஒரு அர்பன் சிட்டி சைடு ஹீரோ. நீங்க ஆடியன்ஸ் சிட்டி ஆடியன்ஸ் தான் ரொம்ப அதிகம். நீங்க அவர் படங்கள் ஆரம்பத்துல அவருக்கு ஓப்பனிங் சரியா இல்லாத போது செந்தூர பாண்டி படத்துல விஜயகாந்த வச்சு அறிமுகப்படுத்தினாங்க. அது ஏன் அப்படின்னா விஜயகாந்த் சீசன்டருக்கான ஆடியன்ஸ் அவருக்கு அதிகம். அந்த படம் நல்ல ஹிட் ஆனிச்சு, இவருக்கு நல்ல பூஸ்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி கூட்டணிக்கு யாராவது வந்தா அவர்கள் தோல்ல ஏறி அவர்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு யாரும் வரல. ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதிமுக கூட. அவர்கள் அது அதிமுகங்கிறது வெறும் அதிமுக இல்லையா, அதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுனால நீங்க அது என்டிஏ கூட்டணி தான். எடப்பாடியே அது அதிமுக அவர் மட்டும் தான் சொல்றாரு, கூட்டணியில் வேற யாரும் சொல்றது இல்லை. அப்போ அது என்டிஏ கூட்டணின்னு இருக்கும்போது கொள்கை எதிரியான பாஜகவோடு கூட்டணி வைக்க முடியாதுங்கிற அந்த அடிப்படையில் விஜய் ஒதுங்கி நிற்கிறாரே தவிர மற்றபடி எடப்பாடி மட்டும் தனித்து நின்று தனியாக இருந்திருந்தால் அவர் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. எடப்பாடி விஜய் கூட்டணி தாவேக கூட்டணி சாத்தியம் இல்லாமல் போனது. அப்போ விஜய்க்கு அர்பன் சைட்ல மாஸ் அதிகமா இருக்குது. கிராமப்புறங்கள்ல ஒரு பெரிய மயக்கம் இல்லை. அதாவது திரைப்படங்களுக்கு இன்னைக்கு திரைப்படங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்டியில மிகப்பெரிய தியேட்டர்கள்ல ஓப்பனிங் தான் முக்கியம். மத்த நீங்க ரூரல்ல இருக்கக்கூடிய தியேட்டர்கள் எங்க வர்றது, அவங்க சன் டிவில தான் படம் பாக்குறாங்க, கேபிள்ல தான் பாக்குறாங்க. கலெக்ஷன் எங்க அதிகமா இருக்குன்னு கணக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வியூகத்தை விஜய் அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்னு, அவரால் போதிய அளவில் வாக்காளர்கள் அதாவது வேட்பாளர்களை நிறுத்த முடியவில்லை அப்படிங்கிறது. ஏன்னா அவர் போட்ட எல்லா திட்டமும் தோல்வி. அதனால ஒரு கையறு நிலையில் தான் 234 தொகுதிகளும் நானே கேண்டிடேட் போடுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. சீமானாவது நான் தனித்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட யாரும் கூட்டணி வராட்டாலும் கூட அவர் அப்படி சொல்லி நிற்கிறார். ஆனால் விஜய் பகிரங்கமாக எல்லோரையும் கூப்பிட்டு அழைத்து நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் தர்றேன், எங்கள்கிட்ட எல்லா ஆஃபரும் இருக்குது, தயவு செஞ்சு எங்க கடைக்கு வாங்கன்னு சொல்லி இந்த பஜார்ல நின்றுட்டு கூப்பிடுவாங்களா சார் நம்ம கடைக்கு வாங்க சார்னு, அதே மாதிரி கூப்பிட்டும் கூட யாரும் வரவில்லைங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு தனித்து போட்டிட்டு இருக்கிறாரு. அதற்கும் இவர்களால் கேண்டிடேட் போட முடியவில்லை அப்படிங்கிறத நிலைமை. சென்னை அப்படிங்கிறது திமுகவின் கோட்டையாக தான் இருக்கு. ரொம்ப தொடர்ந்து பெரும்பாலான தேர்தலில் திமுக ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இந்த நிலையில டிவிக்கு இருக்கு அப்படின்னா இவ்வளவு தைரியமா சென்னையிலே இப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரும்பாலான போட்டி போடுறது விஜய களத்துல இறங்குறது அப்படிங்கிற கான்பிடன்ட் பார்க்க முடியாதா சார்? அதாவது கான்பிடன்ட் பாக்குறத விட குறிப்பா ஒரு கட்சி கணக்கு பண்ணி காலி பண்ணுவது அப்படிங்கிற நோக்கத்தை அவர்கள் பாஜகவின் அஜெண்டாவில் வேலை செய்கிறார்கள். அப்படி பார்த்தா அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும், ரெலவெண்டா. அதாவது தென் மாவட்டங்கள்ல நீங்க அதிமுக பாஜக கூட்டணியில யாருக்கு எந்தெந்த தொகுதிகள்னு அறிவிக்கப்பட்டாச்சு. அதுல மேற்கு மண்டலத்துல அதிமுக பெருவாரியாக நிற்கிறது. தெற்கு பகுதியில அது கொஞ்சம் மிடில்ல மதுரை சுற்றி ராமநாதபுரம் இந்த பகுதியில அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வடக்கு மண்டலத்துல நீங்க வன்னியர்கள் அதிகமா இருக்கிற பகுதியில பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி சார்ந்து தெற்கு மண்டலத்துல அதிகமா பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த அடிப்படையெல்லாம் நிக்கிறாங்க. விஜய் சென்னையை மையப்படுத்தி ஏன் நிக்கிறாரு அப்படிங்கிறது நான் முதல்ல காரணத்தை சொல்லிட்டேன். அது போக கூடுதல் காரணம்ங்கிறது
அவர்களுக்கு பாஜகவை கன்னியாகுமரியில வீழ்த்தணுங்கிறதோ அல்லது மேற்கு மண்டலத்தில் அதிமுகவை வீழ்த்தணுங்கிறதோ அல்லது சென்னையில திமுக வீழ்த்துறது ஈஸின்னு நினைக்கிறாங்களோ சார்? அது ஈஸின்னு நினைக்கலங்க. அவதார நோக்கம்னு ஒண்ணு இருக்குது. 8 அவதாரங்கள் இருக்கு இல்லையா, சரிங்களா? அதாவது மகாவிஷ்ணு அவதாரம் எடுப்பார். இந்த அவதாரத்தில் என்ன நோக்கத்துக்காக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பூமி, அதாவது வேதத்தை காப்பதற்கு பன்றி வடிவத்தில் வந்தார். இப்படி அதாவது பல பல காரணங்கள் உண்டு ஒவ்வொரு அவதாரத்துக்கும். தசாவதாரம், 10 அவதாரம். அதே மாதிரி விஜயின் அவதார நோக்கம்னு ஒண்ணு இருக்குது. அது திமுகவை வீழ்த்துவது. அதுல பாஜக எதிர்ப்புலாம் பேருக்கு அப்படி தேர்ந்ததுன்னா நம்ம மொத்தமா காலி ஆயிரும் அப்படிங்கிற பயத்தை தவிர பாஜகவை குறித்து ஒரு வார்த்தை. நீங்க நேற்று கூட கீதா ஜீவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பாஜகங்கிற பேரை சொல்வதற்கு கூட சாகுறாரு விஜய், அவரால் வார்த்தையே வாயிலிருந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலும் இவ்வளவு விமர்சனம் பண்ணியும் கூட என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இது என்னங்க நாடாளுமன்ற தேர்தலா, இது சட்டமன்ற தேர்தலா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கலாம், அதாவது என்னன்னா இது லாஜிக்கா அவர் பேசுறாராம். ஏங்க இது சட்டமன்ற தேர்தலாக இருக்கிற பட்சத்தில் எதற்காக ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அமித்ஷா அவர்கள் இங்க காத்து கிடக்கலாம்? அவர் தேசிய கட்சி தானே, அவரெல்லாம் களத்திலே இருந்து பேசுறாரு. சோ இதையெல்லாம் நமக்கு மக்களுக்கு தெரியும், அரசியல் தெரிந்த, அரசியலின் அடிப்படை அளவிற்கு தெரிந்தவர்களுக்கு கூட தெரியும். இங்கே பாஜக வலுவாக காலூன்ற முயற்சிக்கிறது, அது அதிமுகவை கையகப்படுத்தி வைத்திருக்கிறது, அவர்கள் தோளில் பயணிக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கும்போது பாஜகவை குறித்து எந்த விமர்சனமும் கிடையாது. அது தமிழ்நாட்டுக்கு நிதி தருவது குறித்தோ அது நம் மீது தொடுக்கிற ஒடுக்குமுறைகள் குறித்தோ எந்த பேச்சு நான் பேச மாட்டேங்கிறது. எக்ஸாக்டா நான் திமுகவுக்கு எதிராக மட்டுமே களங்காண்பேன் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது போக நான் சொன்னது இருக்கு இல்லையா, அதாவது கள நிலவரம் ரொம்ப தெளிவா இருக்குது. அக்னி நியூஸ் சர்வீசஸை சேர்ந்த, அதாவது முன்னாள் சிஓட்டனுடைய நிர்வாகி, தமிழ்நாட்டுக்கான ரீஜனல் ஹெட்டா இருந்தவர் திரு கே சுரேஷ்குமார், அவர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அவர் கள நிலவரத்தை கருத்து கணிப்பு செஞ்சிருக்கிறாரு. அதுல அவர் சமீபத்தில் வெளியிட்டது என்னன்னா, விஜய்க்கு பல தொகுதிகளில் 5 10 தொகுதிகள் ரூரல் ஏரியால கிடைப்பதற்கு 10%, 5 10%, சரிங்களா, அந்த அளவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அர்பன்ல, அதாவது குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா 15 25% வரலும் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இப்போ பெரம்பூர்ல விஜய் நிற்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல அதிமுக கேண்டிடேட் நிறுத்தல, அதை பாமகவுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன செய்தினா, பாமகவுக்கு அங்கே ஒரு கட்சி அலுவலகம் கூட கிடையாது, ஒரு கிளை அலுவலகம் கூட கிடையாதுங்கிற நிலைமையில அங்கே வன்னியரோ அல்லது அவர்கள் கட்சிக்கான எந்த முகாந்திரமுமே இல்லாத போது பெரம்பூர்ல கொடுத்திருக்காங்க. விஜய் அந்த இடத்துல நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாரு அப்படின்னா, விஜய்க்கு அங்கே 25% வாக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அவர் 2வது பெரிய கட்சியாக வருவார். அங்கே திமுக தான் வெற்றி பெற போகுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் அங்க நேரடியாக விஜய்க்கு எதிராக கேண்டிடேட் நிறுத்தணும்னா, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற அச்சம் தான். அப்போ திமுக அமைச்சர்களுக்கு நிறைய எதிராக கூட கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க சார். அப்ப இது கூட இந்த வகையில பார்க்க இது ஒரு வகையில் திமுகவுக்கு அதிமுக சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிராது சார்? இது அது சப்போர்ட் மட்டும் இல்ல, அச்சம் தான் காரணம். நீங்க அதாவது பெரம்பூர்ல கூட வந்திருக்கலாமே, ஏடிஎம்கேக்கு வந்திருக்கலாம். இல்ல, பெரம்பூர்ல வர்றதுங்கிறது விஜயை வீழ்த்த முடியாதுங்கிற அச்சம் இல்ல, விஜயை வீழ்த்த முடியாது அதனால நம்ம 2வது இடத்துக்கு போயிருவோங்கிற அச்சம் இல்ல. விஜயே நான் முதல்ல சொன்னது மாதிரி அவர் 25% வாக்கு தான் எடுப்பாரு, அது வெற்றிக்கான வாக்கு இல்ல. அப்போ திமுக 35% அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று அந்த இடத்துல ஜெயிச்சிரும், சரிங்களா? அதாவது வெற்றிக்கான வாக்குகள் திமுக கிட்ட இருக்குது, அவங்க களத்துல இருக்கிறாங்க, கூடுதலான வெற்றி பெறுவாங்க. நான் சொல்றது 35 கம்மியா சொல்றேன், ஒரு அடிப்படையில இருந்து சொல்றேன். வெற்றிக்கான வாய்ப்புகள் அவங்கள்ட்ட இது தெளிவா இருக்குது. இந்த இடத்தில் 3வது இடத்துக்கு போயிருவோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், போன தேர்தலில் குமரி மாவட்டத்தில எல்லாம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சில குறிப்பிட்ட தொகுதிகளை சொல்லி அவர் மேல் பழி உண்டு. அப்போ அந்த மாதிரியான எண்ணிக்கை அதிகமாயிடக்கூடாது, வரும், அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. அந்த மாதிரி எண்ணிக்கை போன தேர்தலில்
தென் மாவட்டங்கள் அவருக்கு நிறைய நெருக்கடியை கொடுத்து. அதனாலதான் நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா 14 தொகுதிகள்ல அமைச்சர்களுக்கு எதிராக நேரடியாக இப்போ சிட்டிங் அமைச்சரா இருக்கிற திமுக தலைவர்களுக்கு எதிராக எங்கேயுமே அவர் நேரடியாக போட்டி போடல. நீங்க ஒரு டாக்டிக்ஸ் என்னன்னா, வெற்றி பெற வேண்டும், வெற்றியை அதிகமாக பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணணும்னா, குறிப்பா நான் திமுக தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வலுவாக இருக்கக்கூடியது ரெண்டு அணிகளை திமுக அணிதான். இப்போ வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல சிறிய கட்சிகளை அல்லது கூட்டணி கட்சிகளை நிறுத்துவதன் மூலமாக அவர்களை வெற்றிக்கு உறுதிப்படுத்து. நீங்க சிபிஎம்முக்கு 5 சீட்டு கொடுத்தது போது கூட அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கடந்த முறை 6 வாங்கி 2 தான் உங்களால ஜெயிக்க முடிஞ்சு. ஆனால் இந்த முறை உங்களுக்கு உரிய தொகுதியை கொடுத்து அதிக வெற்றி வாய்ப்பை நாங்கள் பெற்றுத்தரோம், 5 தொகுதிகளை ஜெயிக்க வைக்கிறோம்னு உறுதி கொடுத்திருக்காங்க திமுக. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எங்கே பலவீனமாக இருக்கிறதோ அங்க தங்க கேண்டிடேட்டை நிறுத்தி வெற்றியினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவாங்க. இது ஆட்சி அமைக்கணும், ஒரு அறுதி பண்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய வேலை. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் அறுதி பெரும்பான்மை எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. கட்சி 2வது பெரிய கட்சியாக வர வேண்டும், அவமானங்கள் அதிகமா நேர்ந்துடக்கூடாது, 3வது இடத்துக்கு போயிடுச்சு, டெபாசிட் வாங்க முடியல, இந்த மாதிரியான நெருக்கடிகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு அதிகமாக ஒதுக்கிறாரு. இங்க விஜய்க்கு எதிராக போட்டி போடவில்லை. அதே மாதிரி 14 இடங்களில் திமுக அமைச்சர்களை எதிர்த்து போட்டி போடவில்லை. இதெல்லாம் ஒரு சேஃப் கேம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்ப திருப்பி இந்த டிவிகே விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா சார், இந்த கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது இரட்டை இலை சூரியன் 2 போட்டி போடுறத தவிர மித்த கூட்டணி கட்சிகள் சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல டிவிகேக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கும் அப்படின்னு அதிகம் பேசப்படுதுங்க சார். அதை பத்தி என்ன? அதாவது தாவேகாவை பொறுத்தவரை இன்றைய நிலை, இன்னைக்கு நீங்க ஏன் அவர்கள் இன்னைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு சொன்னாங்க, ஏன் அறிவிக்க முடியல? அவர்கள்ட்ட 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களே கிடையாது. இந்த விவகாரத்தை அரசியல் விமர்சகர்கள் பல பேர் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். விஜயால் கேண்டிடேட் போடுவதே பெரிய கஷ்டம். 234 விட்டுருங்க, நீங்க 2024 40 தொகுதிகளுக்கு, அதாவது 39 தொகுதி, பாண்டிச்சேரி ஒண்ணுதான், 39 தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வேட்பாளர் போட்டு பழகி இருந்தால் மட்டும்தான் இவங்க எல்லாம் கேண்டிடேட் அப்படின்னு உங்களுக்கு அளவு தெரியும். அப்போ உங்களுடைய பலவீனம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, மறைப்பதற்காக 2024 களம் காண்பதற்கு பதிலாக நீங்க காத்திருந்தீங்க 26 வரலும் காத்திருந்தது சரி, அதற்குள்ளேயாவது இவங்களுடைய கேண்டிடேட் நீங்க தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டீங்கன்னா கிடையாது. அப்போ 150 பேர் கூட தேர்ந்தெடுக்க முடியவில்லை, ஒரு சிக்கல். இன்னொன்னு, விஜய்க்கு கையில ஆள் இல்லைங்கிறது மட்டும் இல்ல, தனக்கு தேவையான தொகுதிகளில் தேவையான ஆட்களை கையில வச்சிருக்கு. அதாவது ஒரு பக்கம் புசி ஆனந்த் ஒரு லிஸ்ட், இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு லிஸ்ட், இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா ஒரு லிஸ்ட், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் ஒரு லிஸ்ட். இவர்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு, இந்த தொகுதிகள்லாம் எனக்கு வேணும், எனக்கு ஆள் இருக்காங்க, இப்படி சொல்லி வரும்போது அந்த தொகுதிகள் கிளாஷ் ஆகுது. கிளாஷ் ஆகுறது மட்டும் இல்ல, இதுல யாரும் அப்பர் ஹேண்ட் எடுத்துடக்கூடாது, இதுல நாம தான் முக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஒரு போட்டி தாவேகா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயை தவிர்த்து, ஏன்னா விஜய்க்கு கள நிலவரமோ அவருக்கு அரசியல் ஞானமோ அடிப்படையில் எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்தவரை ஒரு சினிமா ஹீரோ. அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல் என்பதே தொடர்ந்து ஒரு பிம்ப அரசியல் மட்டும்தான். விஜய் ஒரு ஐகான், அந்த ஐகானை ப்ரமோட் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கான வாக்குகள் நமக்கு சேரும். அதை அவர் மனதில் விதைத்து வைத்து விட்டார்கள். அவர் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட்டணி கேண்டிடேட் அப்படின்லாம் வரும்போது அதுல அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். அதுல முதல் தோல்வியே கூட்டணிக்கு, கட்சிக்கு ஆள் வரவில்லை. இன்னும் கூடுதலா அவர்கள் கடைசியில் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, 150 இடங்களுக்கு தான் நம்மளால கேண்டிடேட் போட முடியும், மிச்சம் இருக்கிற 100-120 இடங்கள் 80-90 இடங்களில் ஒரு கூட்டணி கட்சியில நிறைய சில்லறை கட்சிகளை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு கொடுத்து விடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு சின்ன உதிரி கட்சி கூட விஜயை நம்பி வரவில்லை. விஜயை நம்பி வந்த அல்லது சின்ன சின்ன கட்சிகள் கூட, நீங்க அவர்களுக்காக பேசிட்டு இருக்கிற அந்த அப்துல்லா ஏதோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு பாய் ஒருத்தர், அவருடைய கட்சி கூட அவர்கள் நாங்கள் போட்டியிடவில்லைன்னு அறிவிச்சாங்க. என்ன காரணம்னா, போட்டியிடுவதற்குன்னு ஒரு கெப்பாசிட்டி வேணும், பணம் செலவழிக்கணும். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நீங்க அந்த குறிப்பிட்ட தொகுதியில் நீங்கள் வலுவாக வேலை செய்திருக்க வேண்டும். அப்படி எதுவுமே இல்லை. அப்ப ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி கூட்டணிக்கு வருகிறவர்கள் அல்லது கூட்டணியில் இருப்பவர்கள் கூட இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் விஜய் 234 சொல்லியிருக்காரு. ஆனால் அதிலும் கூட 150 தொகுதிகளுக்கு மேல் விஜயால்
கேண்டிடேட் போட முடியவில்லை. கூடுதலாக தலைமையில் இருக்கவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி விஜயிடம் போட்டு கொடுப்பது, அல்லது இந்த ஒருத்தர் தொகுதியை இன்னொருத்தர் தட்டி கழிப்பது, இன்னொருவர் தொகுதியை இன்னொருவர் தட்டி கழிப்பதுன்னு மாற்றி மாற்றி தங்கள் கையில் உள்ள லிஸ்டை தட்டி கழிக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்படிக்கு மத்தியில் தான் விஜய் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறார். இப்ப டிவிகேக்கு வேட்பாளர் போட முடியல அப்படிங்கிறது செலவு செய்ய ஆட்கள் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். வேட்பாளர் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வெல்த்தா இல்ல, அதுதான் அவங்க ப்ராப்ளமா இருக்காங்க சார், இல்ல வேற என்ன ப்ராப்ளம்? இல்ல தாவேகா வேட்பாளர்ல ஒருத்தர் வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவலா போயிட்டு இருக்குது. நீங்க அதுல அவர் சொல்றாரு, பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளரா தேர்வு செஞ்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல போறாங்க. இன்னும் ஒரு நாள்ல வந்துடும். கொரையார் பூர்வீகம் இங்க எல்லாரும் கொஞ்சம் காட்சியில எல்லாம் வந்திருக்கீங்க, தெளியாடிலாம் தெரியும். ஸோ இப்போ நமக்கு என்னன்னா ரொம்ப குறைஞ்ச நாட்கள் தான் இருக்கு. இப்போ திரும்ப நான் நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தேன், மாவட்ட தலைவரை பார்த்தேன், எல்லாரும் நிர்வாகிகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். திரும்ப ஊருக்கு போக வேண்டியது இருக்கும் நிகழ்ச்சிக்கு. அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா இங்கே தான் இருப்பேன், வந்துடுவேன். அங்க அறிவிப்பு வந்ததோட தலைவரை பார்த்த கையோட திரும்ப இங்க வந்துடுவேன். வந்ததுல இருந்து நம்ம பிரச்சாரம் ஆரம்பிக்கணும். உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நான் கட்சிக்கு உண்மையாக புதுசு தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால முழுக்க முழுக்க உங்க ஒத்துழைப்பு எனக்கு தேவை. எப்போ வேணாலும் நான் வர ரெடி. அதுக்கப்புறம் காலையில 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அனுமதி கொடுத்துருக்காங்க பிரச்சாரம் பண்றதுக்கு. நான் காலையிலே கிளம்பிடுவேன். ஒரு இடமும் பண்ணிக்கலாம். இதுல உங்களோட ஒத்துழைப்பு என்ன விஷயத்துக்கு நமக்கு தேவைன்னா, நான் பிரச்சாரம் எங்க பண்ணீங்க உங்களுக்கு தெரியும், உங்க ஊருக்கு உங்க தெருவுலாம் உங்களுக்கு தான் தெரியும். தனிப்பட்ட முறையில் நாங்க நபர்களை சொல்றேன், நீங்களும் போய் பிரச்சாரம் பண்ணணும். அது ஒரு சரி. நான் எங்களை பொறுத்தவரை தளபதி அவங்களை அறிவிச்சிருக்காங்க. தளபதி யாரை சொன்னாலும் அவங்க முழுமையாக உழைக்கிறதா என்னோட வேலை. தளபதியாக தான் நம்ம இருக்கிறோம், தளபதியாக தான் நம்ம இருக்கோம். அதை எந்த இதுவும் நினைக்காதீங்க. நீங்க புதுசு இல்லை, நம்ம குடும்பம் வளர்த்துதான். தளபதி நேசிக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பா எங்களோட ஒத்துழைப்பு வெற்றி பெறோம். எந்த மாதிரி கருத்தும் இல்லை. நான் நேற்று வரைக்கும் ஒரு 80% நினைச்சிட்டு இருந்தேன். நான் உங்களை சின்ன வீட்டுல பார்த்ததுக்கு முடிவு பண்ணேன், நம்ம தான் வெற்றி ஆயிருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் ஊர்ல இருந்து இப்ப வந்திருக்கிறேன். ஊருக்கு அடிக்கடி வந்துக்கிட்டேன், உங்களெல்லாம் கான்டாக்ட்ல இருக்கிறேன். யாரு களத்துல வேலை செய்கிற தாவேகா கட்சி தொண்டர்கள்ட்ட பேசுறாப்புல. அவருக்கும் அந்த கட்சிக்குமே தொடர்பு இருக்கானே தெரியல. அதுல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொகுதிக்கு நான் நிக்கிறேன். எனக்கு எந்தெந்த சந்தை எந்தெந்த ஏரியான்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் வேலை செய்யணும், ஏன்னா நீங்க அந்த களத்துல இருக்கவங்க. விஜய் பேசும்போது ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, களத்தில் நின்று வேலை செய்து என் கட்சியில அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து உழைத்த தொண்டர்களுக்காகத்தான் நான் கட்சி நடத்துறேன், அவர்களைத்தான் களத்தில் இறக்குவேன்னு பேசினாரு. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா, எனக்கு இந்த ஏரியாவே தெரியாது, இந்த மக்கள் யாருன்னே தெரியாது, இங்க எத்தனை வாக்குகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க டெடிகேட்டடா வேலை செஞ்சு என்னைய ஜெயிக்க வைக்கணும், நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ நான் அங்க இருந்து ஊர்ல இருந்து நான் வந்துருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, அவர் கொஞ்சம் ரிச்சா தான் இருக்கிறாரு, பார்த்தா தெரியுது. அத தோற்றத்தில் களத்தில் வேலை செய்பவர்களோடு ஒப்பிடும் போது இவர் நல்ல எலைட் குரூப் மாதிரி தெரியுது. அப்ப பணத்தை ஒரு அளவோடு கொடுப்பதற்கு இன்னும் கூடுதலா 3 கோடி அளவிற்கு பேரம் பேசப்படுகிறது ஒரு சீட்டுக்கு அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வந்தது. ஏற்கனவே பல பேர் கொடுத்து விட்டார்கள், ஒரு 10 to 20 பேர் முதற்கொண்டு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு. அதாவது அவ்வளவுதான், அவர்கள் கேட்ட அளவிற்கு 234 தொகுதிகளையும் அவ்வளவு பணம் சேரல. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சில பல கோடிகளில் பணத்தை கொடுத்து விட்டு காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்பவர்ல ஒருத்தர் தான் இவரு. இவருக்கு களமும் தெரியாது, மக்களும் தெரியாது, அந்த தொகுதியை குறித்து ஒரு தகவலும் தெரியாது. அந்த மக்களுக்கு என்ன தேவை, அந்த தொகுதிக்கு என்ன தேவை, எதுவும் தெரியாது. அப்போ விஜய்க்கு ஒரு அமௌண்ட்டை ஒரு 3 கோடியை கட்டிட்டு களத்துல செலவு பண்றதுக்கு ஒரு 2 இல்ல 3 கோடியை கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய யாராவது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கடை அல்லது ஒரு பிசினஸ் ஏதாவது பண்ணி வருமானத்தை சேர்த்து வைத்திருப்பவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், களத்தில் இருப்பவர்களால் செய்ய முடியாது. அதற்கு விஜய்க்கு காலங்காலமாக நற்பணி மன்றத்திலிருந்து மக்கள் மன்றத்திலிருந்து கொடி கட்டி விஜய்க்கு பாலாபிஷேகம் செய்து வந்துகிட்டு இருந்த சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் மாதிரியான மக்கள் எல்லாம் இன்னைக்கு களத்தில் நின்று அவர்களுக்காக வேலை செய்வார்கள் அப்படிங்கிற மட்டும்தான் தெரியுது. அப்ப என்னன்னா, கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் சரியான பொருள். களத்துல வேலை செஞ்சு கேண்டிடேட்
புதுமுகம் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்க கட்சி சேர்ந்த நபர்கள் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பணம் செலவழிப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்க எதிர்பார்க்கிற பணம் செலவழிக்கிறதுனா களத்துல தேர்தலுக்கு பணம் செலவழிப்பதல்ல. அது மட்டும் இல்ல, அது ஒரு பணம் தேவை, அது பெரும் பணம் தேவை. அது போக விஜய் அப்படிங்கிற அந்த ஐக்கான அந்த அடையாளத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக விஜய்க்கு கட்ட வேண்டிய கப்பம் இருக்குல்ல, அதை கட்டுறதுக்கு கட்சிக்காரனுக்கு முடியலன்னு தான் நீங்க வெளியில இருந்த ஆட்களை எடுக்கிறீர்கள். அதிலும் கூட முழுவதும் நிறையவில்லை. எவ்வளவு இறைத்து ஊற்றியும் இந்த 234 தொகுதி கொண்ட இந்த பெரும் பானை நிறையவில்லை. தாவேகாவுக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சூழல் காட்டுகிறது. ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப டிவிகே பொறுத்த வரைக்கும் இந்த 5 மண்டலங்கள் தமிழ்நாட்டுல சென்னை, வட தமிழகம், தென்கம், டெல்டா, மேற்கு, எந்த இடத்துல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சார்? இல்ல, அவர்கள் கணிக்கிறது போல அல்லது நமக்குமே தெரிந்தது போல கூடுதலாக கருத்து கணிப்புகள், நான் சொன்னேன் இல்லையா, அக்னி நியூஸ் ஏஜென்சி ஓரளவுக்கு நம்பகத்தன்மையா உள்ளவர்களும் அவர்களிடம் நான் கேட்டது முதற்கொண்டு நான் புரிஞ்சுக்கிட்டத வச்சு சொல்றது என்னன்னா, வட தமிழகத்தில் வன்னியர் பகுதியில கொஞ்சம் தாக்கம் அதிகம்தான். கூடுதலாக சென்னை மண்டலத்துல அதிகமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்துறார். ஏன்னா தலித் மக்கள், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மோஸ்ட் பேக்வர்ட் வகுப்பை சேர்ந்த வன்னியர்கள், இவர்களுடைய இதுல ஓரளவுக்கு அதிக கணிசமான வாக்குகளை விஜய் பிரிக்கிறார். அது அவருக்குமே தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுல வெற்றி பெற முடியுமான்னு முயற்சிக்கிறாங்க. வெற்றி பெற வாய்ப்பு இல்லைங்கிறதா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இப்ப வட தமிழ்நாடு, சென்னை ரெண்டுமே பாத்தீங்கன்னா திமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதி. அப்ப விஜய் திமுக வாக்குகள் அதிகமா பிரிக்கிறாரு அப்படி எடுத்துக்கலாமா? பிரிக்கிறாரு, அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது திமுக வெற்றி பெறுகிற இடங்களில் விஜய்க்கு ஒரு ஹோல்டு இருக்குங்கிறது ஒரு செய்தி தான். மற்ற பகுதியில விஜய்க்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க மேற்கு மண்டலத்துல அவருக்கு 5% வாக்கு இல்லைன்னா 8% வாக்கு இருக்குன்னா அந்த 8ஐயும் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்தா பிரிக்கிறாரு. இன்னும் நீங்க இப்படி யோசிங்க, ஏற்கனவே வெற்றி பெறுகிற கட்சியாக திமுக இருக்கிறது, 2வது நிலை கட்சியாக அதிமுக இருக்குது, 2வது நிலை கட்சியில இருந்தும் அவருடைய சதவீதம் வருது. ஒரு கட்சியில இருந்து மட்டும் விஜய்க்கு வரல. இன்னும் கூடுதலா ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்ற நாட்டாக்கா நாம் தமிழர் கட்சி சீமான்ட்ட இருந்தும் ஒரு பெருவாரியான வாக்குகள் விஜய்க்கு வருகிறது. அப்போ ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம், அந்த கூட்டம் எல்லா தொகுதியிலும் இருக்குது. அது அர்பன்ல கூடுதலாக வேலை செய்கிறது அப்படிங்கிறத தவிர்த்து அது சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி அற்றது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்ப தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த மீனவ சமுதாயம் சேர்ந்த வாக்குகள் கூட நிறைய ஒரு பக்கம் போகுங்கிற மாதிரியான கருத்துக்களுமே சொல்லப்பட்டது. மீனவர் கோஸ்டல் ஏரியால மீனவர் சமூகம், ஆனா கன்னியாகுமரி முழுவதுமே மீனவர் சமூகத்தின் ஒட்டுமொத்த இது ஆதிக்கம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில், நான் தான் சொல்றேன்ல, மீனவர் சமூகம் பேக்வர்ட் கம்யூனிட்டி தான், ரொம்ப பின்தங்கிய சமூகம் தான். அதே மாதிரி வன்னியர் சமூகம், அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்கள் எல்லோருக்குமே, அதாவது திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போது எல்லா கம்யூனிட்டிலையும் தான் விஜயை ரசிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதான். ஆனா உழைக்கும் மக்களாக அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறவர்கள் பெரும்பகுதி இந்த அடித்தட்டு, அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் தான். இந்த ஒரு சில என்ன சொல்றது, சில ஜாதிகள் தான். அந்த ஜாதிகளில் அதிக தாக்கம் உள்ள பெருஞ்சாதிகள் இருக்குல்ல, எண்ணிக்கையில் அதிகம் கொண்டது, அதை அடிப்படையாக வச்ச கட்சிகளுக்கு நெருக்கடி உண்டு அப்படிங்கிறது இயல்பானது. இதுல ஒரு சினிமா மோகம் ஓட்டாக மாறுவது என்பது அடித்தட்டில் தான் அதிகம் நடக்கும். நீங்க அதனாலதான் எம்ஜிஆர் நீங்க பாத்தீங்கன்னா மீனவர் நண்பன் படம் எடுத்தாரு, படகோட்டின் படம் எடுத்தாரு. இப்ப மீனவர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். வேற மற்ற கம்யூனிட்டி மற்றதையும் எடுத்தாரு. விவசாயிகளை இது பண்ணார். எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜயை பொறுத்தவரை இந்த அடித்தட்டுல எண்ணிக்கை அதிகம் தான். ஆனால் அது சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி கொண்டதா? விஜய்க்கு ஒருவேளை அந்த எண்ணிக்கை இருந்தாலும் எடப்பாடி எதிர்பார்த்தது மாதிரி இந்த கூட்டணி அமைந்திருந்தால் அது கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அது தட்டி பறிக்கும். இந்த இடத்துல அப்படி பறிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் தொகுதியில விஜய் திமுக தொகுதிகளை, திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பார். அந்த இடத்துல நாம ஜெயிக்கலாம்னு சொல்லி கேண்டிடேட் போட்டுடலாம்ல அதிமுக, அதை செய்யல, பயப்படுறாங்க. அதெல்லாம் விஜயினுடைய வாக்குகள் திமுகவை மட்டுமில்ல அதிமுகவை பாதிக்கிறதுனால 2 பேர்த்தையும் 10% வருதுன்னா 2 பேருக்கும் 5% போனா கூட மிச்சம் இருக்கிற 25-35 தான் பிளே பண்ணும். அந்த 35ல திமுக ஜெயித்து விடுகிறதுங்கிறது இங்க இருக்கிற யதார்த்தம். ஓகேங்க சார், 29ஆம் தேதி டிவிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அரசியல் காய் நகர்த்தல்கள் அடுத்தடுத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து விவாதிக்கலாம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி. நன்றி.